ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவுக்கே காப்பிரைட்ஸ் வந்துருச்சு. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஏன் ஃபஸ்ட்டு வீடியோவிலே காப்பிரைட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி பிகினர்ஸ் யூடியூப்பில் வர பிகினர்ஸ் யாருமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னுக்காக சொல்கிறேன். என்ன மிஸ்டேக் நான் பண்ணினேன் அப்படின்னா, இன்ட்ரோவுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நம்ம ஃபோட்டோஸ் போட்டு இன்ட்ரோ வீடியோ மாதிரி மேக் பண்ணுவோம்ல, அதில் வந்து நான் சாங் போட்டுட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இப்போ இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் வ்ளாக்லாம் போடுறோம்ல, அதில் தான் சாங்ஸ்லாம் போட்டால் காப்பிரைட்ஸ் வரும், இது வராது, இன்ட்ரோக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா நம்ம ஒரு சாங்குமே போடல, ஏன் காப்பிரைட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன். ஸோ இதனால தான் நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இன்ட்ரோ வீடியோ மட்டும் கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து வேறு போஸ்ட் போட்டேன். என்ன மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண தான் தெரியும். இந்த மாதிரி யாரும் காப்பிரைட்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இன்னும் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே நான் என்ன வீடியோஸ் போடலாம், சேலஞ்ச் வீடியோஸ், ஃபுட் சேலஞ்ச் வீடியோஸு, அந்த மாதிரி என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எனக்கு கண்டென்ட் வந்து என்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து கொஞ்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லி அதை நம்ம போட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறேன். இன்னொன்று வந்து ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து நெக்ஸ்ட்டு விலாகாக போடலான்ட்டு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு கமெண்ட்ல. அப்புறம் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஒரே ஒரு விலாக் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். அதில் நிறைய எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் நிறையா வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பேசியிருக்கீங்க, சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்லா பண்ணுனா கூட, இவ என்ன பண்ணுறா, இவளை நம்ம ஏன் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவில் இருப்பாங்க. ஆனால் எனக்காக நிறையா பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். என்னை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இப்படி மெசேஜ் அனுப்பும் போது, டிஎம் பண்ணும்போது, இப்போல்லாம் வந்து எனக்கு சரி வீடியோஸ் இன்னும் போடலாம், நம்ம வீடியோஸையும் ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் இன்னும் நிறைய விலாக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். வீக்லி 2 வீடியோஸ் அது கண்டிப்பாக வரும். நான் சொன்ன மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் கூட பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண சில பேர் விரும்ப மாட்டாங்க, அவங்களாம் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, யாரையும் பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க. நான் வந்து யாருன்னு சொல்ல விரும்பலை, என்னோடய ஃப்ரெண்டு தான். இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் வந்துட்டு அவங்க தம்பிக்கும் அவங்களும் சேர்ந்த மாதிரி சும்மா ஒரு லவ் சாங்ஸ், கூட பிறந்த தம்பி, சும்மா ஒரு லவ் சாங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ உனக்கு என்னடா வயசாச்சு, எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்னு. அது வந்து அண்ணனா தம்பியா என்னன்னே கேட்காம, ஏன் நம்ம பார்க்குற விதம் தான் எல்லாமே, ஏன் தப்பாக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கமெண்டில் போய் தப்பு, இவங்க வந்து கூட பிறந்த தம்பி தான் அப்படின்னு சொன்னேன். தம்பினா என்ன வேணால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம பார்க்குற விதம் தான் அப்படி. ஸோ யார் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து இன்னொரு பையன் கூட போய் பண்ணனா தான் தப்பாக பேசுகிறீங்கன்னு பார்த்தா, சரி கூட பிறந்த தம்பி கூட பண்ணால் கூட தப்பாக தான் பேசுகிறீங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ்.